ஒரு வம்சம் என்பது எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை குடும்பத்தினர் வரை பொருந்தும்? ஒருவருக்கு பிறந்த மகன், அவருக்கு பிறந்த மகன், அவருக்கு பிறந்த மகன் என 7 ஜென்மங்கள் அவர்கள் வழிவந்தவர்களுக்கு அந்த குலதெய்வம் அவர்களுக்கு வம்சாவளியாக கணக்கில் வரும். ஒருவருடைய சராசரி வயது 60 70 அல்லது 50 என்று அவருடைய தாத்தாவின் 13 கால ஜென்மங்களுக்கு முந்தைய காலம் என கணக்கிட்டால் கூட 650 700 ஆண்டுகளுக்கு மேல் கணக்கில் வருகிறது. நம்மில் யாருக்காவது 650 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சந்ததியார் யார் என்பது தெரியுமா? யாருக்காவது அவர்களுடைய குடும்பத்தில் 13வது வம்சத்தின் பெரிய தாத்தா யார் என்பது தெரியுமா? இதையெல்லாம் யார் குறித்து வைத்து கொண்டு வருகிறார்கள்? அதனால தான் ஒரு குலதெய்வம் 7 ஜென்மங்கள், அதாவது 49 ஜென்மங்களுக்கு, அது 13 ஜென்ம காலத்துக்கு வம்சத்தை காப்பாற்றும் என்பது எல்லாருடைய கூற்றாகவும் மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு தெய்வீகமாக வகுத்து வைத்துள்ளார்கள் என்ற வார்த்தை வந்தது. மகள் என்பவர் திருமணமானதும் புகுந்த வீட்டிற்கு சென்று விடுவதனால் அவளுக்கு தாய் தந்தையரின் குலதெய்வத்தையும் தனது புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் ஏற்கும் பாத்தியம் உண்டாகிறது. அவள் புகுந்த வீட்டின் குலதெய்வம் அவள் குலதெய்வமாக நினைத்து விட்டாலும் கூட, பெண் திருமணமான பிறகு தன் புகுந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்கினாலும் கூட, தான் பிறப்பு எடுத்த எந்த கடவுள் காரணமாக இருந்ததோ அந்த குலதெய்வத்தை மனசீகமாக மீண்டும் மீண்டும் வழிபடும் போது அவர்களுடைய குடும்பத்தில் வர சிக்கல்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்பதன் ஒரு வளமுறையாக உள்ளது. ஆனால் பெரும்பாலும் இதை கடைப்பிடிப்பது கிடையாது. தெய்வத்தை நிறுத்தக்கூடாது. ஏன் என்றால் அந்த பெண் குழந்தையாக இருந்த ஒரு குழந்தை, அந்த பெண் பிறந்துவிட்ட குலதெய்வத்தை மனசீகமாக வழங்க வேண்டும். பெண் குழந்தையாக இருந்தபோது தன்னுடைய குலதெய்வத்தை எது இருந்ததோ, தாய் தந்தை எது குலதெய்வம் என்று மரபு வழியாக வழிபட வேண்டும் என அழைத்து சென்று மொட்டையடித்து காது குத்தி பேர் வைத்தார்களோ, அந்த குலதெய்வத்தை வாழ்நாள் உள்ளவரை மறக்காமல் இருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர்களுடைய கஷ்டங்கள் எது வந்தாலும் அது தீர்வாகிவிடும். தவறாமல் 2 குலதெய்வங்களிலும் வழிபடலாம். அதிலும் தான் பிறந்த குலதெய்வத்தை மறவாமல் வழிபடுவதன் மூலம் சர்வ கஷ்டங்களும் பெண்களுக்கு தீர்க்கக்கூடும். நண்பர்களே, நாளை மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை காண்போம். நன்றி.